குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது நடக்கப் போகுது. ராகு மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். கேது கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகுது. இந்த ராகு கேது பயிற்சியினால் என்னென்ன நன்மைகள் என்னென்ன தீமைகள் நடக்கப் போகுது தனுசு ராசி அன்பர்களுக்கு அப்படிங்கிற விஷயத்த அந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ராகு அப்படின்னா என்ன, கேதுனா என்ன? ரெண்டு பேருமே நிழல் கிரகங்கள், விசிபிளாக பார்க்க முடியாது, உருவம் கிடையாது. ஸோ இந்த அமைப்புகளெல்லாம் இருக்குது. ராகு கேது எப்பவுமே பின்னோக்கி நகரக்கூடிய கிரகங்கள். தான் நின்ற வீட்டுக்கு 3, 7, 11 ராகு அல்லது கேது கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களெல்லாம் பொதுவாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் ராகு அப்படிங்கிறது ஆக்சுவலாக என்ன செய்யுது இந்த கோச்சார அமைப்புகளில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தந்தை வழி செய்த நல்ல தீய கர்மாக்களினுடைய விளைவை அனுபவிக்க செய்யக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது ராகு. தந்தை வழி முன்னோர்கள் நல்லது செஞ்சாங்கன்னா அந்த ராகு கேது தன்னுடைய கோச்சார அமைப்புகளில் நன்மையை தரப்போகுது. தீமையான விஷயங்கள், தீய கர்மாக்கள் அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சம் பாதிக்கப்பட போகிறீங்க அப்படிங்கிறத சொல்லுது. கேது அப்படிங்கிறது தாய் வழி முன்னோர்கள் மூலமாக நீங்கள் அனுபவிக்கக்கூடிய நல்ல கெட்ட விஷயங்களை தான் அந்த கேது சொல்கிறார். ஓகே, ரெண்டாவது இந்த ராகு எப்படி பாதிக்கும் அப்படின்னா, இல்லை எப்படி நல்லது செய்யும் அப்படின்னா, பொருளாதார ரீதியான பாதிப்பு அல்லது பொருளாதார ரீதியான நன்மைகள், நோய் நிவர்த்தி ஆகிறது இல்லை நோயை கொடுக்கறது, இது அந்த ராகு செய்யக்கூடிய விஷயம். சரி, கேது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா கேது என்ன பண்ணுவார் அப்படின்னா, உறவுகளையும் மனதையும் கஷ்டப்படுத்துறது, மனதளவில் வாழ்க்கையை வெறுக்க வைக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது கேது தான். அப்போ உறவுகள் மூலமாகவும் மனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் மூலமாகவும் உங்களை கஷ்டப்படுத்துறது அல்லது சந்தோஷமாக வச்சுக்கிறது ரெண்டுமே கேது தான். ஸோ அதை அவர்களுடைய சுய கர்மாவை பொறுத்து ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் இதில். சரி, ஓகே. இப்போ இந்த ராகு உங்களுடைய ராசிக்கு கடந்த 1.5 வருஷமாக 4ஆம் இடத்துல இருந்தாங்க. இப்போ 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது. 3ஆம் இடத்துல 1.5 வருஷம் இருக்க போகுது. அதே போல் கேது அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்தது. இப்போ பயிற்சியாகி 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 9ஆம் இடத்துல அடுத்து வரக்கூடிய 1.5 வருஷம் இருக்க போகிறார். இப்போ ராகு 3ஆம் இடத்துல இருந்தால் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல 3ஆம் இடம் அப்படிங்கிற தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு இருக்கிறது அப்படிங்கிறது நன்மையா? பொதுவாக அது நன்மையான்னு கேட்டால் கண்டிப்பாக நல்ல விஷயம்தான். பெரிய கெடுதல்களை அவர் செய்ய மாட்டார் அப்படிங்கிறது தான் இந்த ராகுக்கும் 3ஆம் இடத்துக்கும் இல்லை தொடர்பு. 3:11 ராகு நன்மைகளை தான் செய்வார் அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ எப்படி நன்மைகளை செய்வார் அப்படின்னா, என்ன ஒரு சூழ்நிலை இருந்தாலும், என்ன பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளவு பாதிப்புகள் வந்தாலும் தனியாக நின்று கெத்தாக நின்று சமாளிக்கிறதுக்கு உண்டான தன்னம்பிக்கையை, தைரியத்தை கொடுத்துருவார். பதறாத காரியம் சிதறாதுன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போது எந்த ஒரு காரியத்தையுமே பதறாமல் தெளிவாக நிதானமாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட, சிங்கிள் மைண்ட் செட்டு, பாசிட்டிவிட்டியாக தான் இருக்க போகிறீங்க. அது எந்த வழியில் உங்களுக்கு அந்த சக்ஸஸ் கிடைக்குது, எந்த வழியில் அந்த பாசிட்டிவிட்டி கிடைக்குது அப்படிங்கிறது இங்கே பேச்சு இல்லை. ஆனால் கண்டிப்பாக பாசிட்டிவாக ரொம்ப தைரியமாக செயல்பட வைக்கக்கூடிய ஒரு வேலையை அந்த ராகு செஞ்சிருவார். ஃபர்ஸ்ட் ஒன். ரெண்டாவது, பொருளாதார ரீதியான கஷ்டங்கள் ஏதாவது இருந்துன்னா அந்த பொருளாதார ரீதியான கஷ்டங்களை சரி செய்கிறதுக்குண்டான சரியான வழியை காட்டுவார். இந்த 1.5 வருஷத்தில் பொருளாதார கஷ்டங்களை மேக்சிமம் குறைச்சிக்கிற அளவுக்கு என்ன வழியோ அதை அந்த ராகு செய்ய போகிறார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பொருளாதார ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் சரி செய்யப்படும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். எதையுமே ரொம்ப அவசரப்படாமல், ரொம்ப எமோஷனல் ஆகாமல், நிதானமாக சிந்தித்து செயல்பட வைக்கும். ஓகே, இந்த காலகட்டம் தான் கழுத்தில் மருவோ மச்சமோ இல்லை சின்னதாக ஒரு தழும்போ, ஏதாவது பூச்சியெல்லாம் கடித்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்படுறதோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதே நேரத்தில் தூங்கும்போது கூட அந்த காதுக்குள்ளே தான் பூச்சி போயிடுறது, அதனால் பெரிய வலி வேதனைகள் அனுபவிக்கிறது. காது, மூக்கு, தொண்டை, ஸ்கின்னு சம்பந்தமான தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சில நேரங்களில் விரல்களில் அடிபடுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. தீய அமைப்புகளாக சொல்லும்போது பார்த்துட்டா விரல்களில் அடிபடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த காலகட்டம் 3ஆம் இடத்துல ராகு இருக்கிற பட்சத்தில் இங்கே பாருங்கள், அது தற்கொலை எண்ணத்தை தூண்டக்கூடிய ஸ்தானம் 3.
ஸோ அந்த இடத்துல போய் ராகு இருக்கும்போது இறக்கும் தருவாயில் இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு வாய்ப்பை கொடுக்கும். இன்னும் ஒரு அந்த 1.5 வருஷ காலம் அப்படியே அந்த இறப்பை தள்ளி போடும். ஆயில அதிகப்படுத்துது 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் இது வரைக்கும் பயன்படுத்திட்டு இருந்த ஃபோனு, லேப்டாப்பு, தகவல் தொடர்புக்கு எதெல்லாம் பயன்படுத்துகிறீங்களோ ஸோ அதில் எல்லாம் சின்ன டேமேஜ் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஒன்றும் ஃபோனை மாற்றுவீங்க, டிஸ்பிளே போயிடும், பேட்டரி போயிடும், ஏதாவது ஒன்றும் இல்லை ஃபோனை யாராவது திருடிடுவாங்க, மிஸ் பண்ணிவிடுவோம் நம்மளே. ஃபோனோ லேப்டாப்போ இந்த கம்யூனிகேஷன் கேஜெட்ஸ் கொஞ்சம் டேமேஜ் ஆகிறதுக்கோ அல்லது மிஸ் ஆகிறதுக்கோ வாய்ப்புகள் உண்டு. அதனால் மறுபடியும் அதையே புதுசாக வேறு அப்டேட்டடான விஷயங்களை வாங்குவீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களை சொல்லலாம். இந்த உறவுகளுக்கு அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது சகோதர வழி உறவுகள்னால அதிகமான கஷ்டங்களை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகுது. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு இளைய சகோதரத்தின் மூலமாக அதிகப்படியான பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க. இளைய சகோதரம் இந்த காலகட்டம் உங்களுக்கு நேர்மாறாக, உங்களுக்கு எதிராக நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. இளைய சகோதரர் மட்டுமா அப்படி நிற்கிது, மாமனார் அப்படிங்கிற உறவும் இதே போல தான். உங்களுக்கு எகெயின்ஸ்டாக என்னென்னவெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் உங்கள் மாமனார் அல்லது இளைய சகோதரம் செய்யறதுக்கு காத்துட்ருக்காங்க. சகோதர வழி உறவுகள்லையுமே ஒரு நல்ல அமைப்புகள் இல்லை அப்படின்னாலும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, சகோதரத்துக்கே உடல்நல தொந்தரவுகள் ஏற்படுது, அவர்களுடைய வளர்ச்சி பாதிக்கப்படுது, தொழில் முடக்கம் ஏற்படுது. சகோதரத்துக்கும் மாமனார் அப்படிங்கிற உறவு 2 பேர்த்துக்குமே அந்த பிரச்சனைகளெல்லாம் வருது. அதே நேரத்தில் உங்களுக்கு அந்த காதுக்குள்ள பிரச்சனை அப்படின்னு சொன்னேன் இல்லையா, கழுத்தில் மறுமச்சம் அப்படின்னு. கழுத்துன்னு சொல்லும்போது அந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன், தைராய்டு பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகிறது. இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இந்த காலகட்டம் வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டம் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் காலி நிலம் சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனைகள் ஏதும் இருந்தது அப்படின்னா அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு சரியான சொல்யூஷனை இந்த ராகு உங்களுக்கு கொடுத்துட்டு போகுது. பிரச்சனைகள் இல்லைன்னா பிரச்சனைகள் நம்மளை தேடி வர வச்சிருதுங்க. காலி நிலம் சம்மந்தமாக வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு வழக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல ரிசல்ட், இந்தா வச்சுக்கோ, இவ்வளோ தான் உனக்கு கேஸ் முடிஞ்சது, அவ்வளோதான், நீ ஃப்ரீயாகிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை அது சார்ந்த விஷயங்களில் வெற்றியை கொடுத்துருது. நடபாத பிரச்சனை இருக்கிறது, பாக பிரிவினையில் எனக்கு இவ்வளோ வேணும், உனக்கு இவ்வளோ வேணும், எனக்கு 10 சென்ட் 20 சென்ட் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த காலி நிலம் சம்மந்தமான விஷயங்கள். அதே நேரத்தில் ஒரு வீட்டை விற்கணும்னு நினைக்கிறோம், அதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுக்குது. இங்கே இந்த காலகட்டம் பத்திரப்பதிவு அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. எங்கெல்லாம் உங்களுடைய பெயர் பயன்படுத்தப்படுதோ, எங்கெல்லாம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் பயன்படுத்தப்படுதோ அந்த இடத்துக்கெல்லாம் ஒரு தடவைக்கு 2 தடவை லீகலாக அது சரியாக இருக்கா இல்லையா என்ன ஏது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வங்கி பரிவர்த்தனைகள் மூலமாகவும் பேங்க் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், லோன் வாங்கிறது கொடுக்கறது, ஃப்ளட்ச் பண்ணிட்டு வருவோம், அந்த கார்டை மிஸ் பண்ணிவிடுவோம். கார்டை தொலைவி எடுக்கவே முடியாது. அதுக்கப்புறம் பார்த்துட்டா அதுக்கு உண்டான ப்ரொசீஜரெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் மறுபடியும் அதை மீட்டெடுக்கிற மாதிரியான சில சூழ்நிலைகள் வரும். சில நேரங்களில் சில நபர்களுக்கு மீட்டெடுக்க முடியாமே பேங்க்கு அதை ரெக்கவர் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளையும் ஏற்படுத்திடுது. அப்போது அந்த பேங்க் சம்மந்தமான விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சில நபர்களுக்கு என்ன ஆகுதுன்னா செக் போடுவாங்க, செக் பவுன்ஸ் ஆகிடும், அல்லது செக்கில் சைன் சரியாக போட்டிருக்க மாட்டாங்க, அதனால் அது ரிட்டன் ஆகும். ஸோ இந்த மாதிரி இந்த பேங்க் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் தொந்தரவுகளை அதிகமாக காட்டுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் ஈடுபடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் இந்த கையில் அணியக்கூடிய மோதிரம், காப்பு, வளையல், காதில் அணியக்கூடிய அந்த தொங்கட்டான், ஜிமிக்கி இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, தோடு இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா. ஸோ இது உங்களுக்கு தொலைந்து போவதற்கோ அல்லது அதில் ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுறதுக்கோ, நசுங்கி போகிறதுக்கோ, இந்த மாதிரியான ஒரு பாதிப்புகளை அது கொடுத்துருது. அப்போது இந்த கோல்டு விற்கிற விலை எவ்வளோன்னு பார்த்துக்குங்க. கிட்டத்தட்ட செய்கூலி சேதாரத்தோட 80,000 85,000 வந்துட்டு ஒரு ஓவன் எடுக்கணும்னா நம்ம வாட்டுக்கு தொலைச்சி போட்டு வந்து நின்னோம்னா என்ன ஆகும் இல்லையா. அப்போது அந்த கோல்டு, தங்கம், ஆபரணங்கள் சம்மந்தமான விஷயங்களில் ரொம்ப ப்ரிகாஷனாக இருக்கிறது நல்லது. கரெக்டாக தான் மாட்டிக்கிறோமா,
கழுத்தில் கரெக்டாக தான் மாட்டிக்கணுமா, வளையல் லூஸாக இருக்குதா இல்லை சரியாக இல்லையா, மோதிரம் லூஸாக இருக்கா, எங்கேயாச்சும் மிஸ் பண்ணிவிடுவோமா, கையிலேயே தான் இருக்குமா அப்படிங்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு கரெக்டாக ஃபிட்டிங் இருந்தால் மட்டும் நீங்கள் பயன்படுத்துங்க. ஒருவேளை உடம்பு அதிகமாக இருக்கும்போது வாங்கியிருப்பீங்க, இப்போ உடம்பு கம்மியாக இருந்திருக்கும், 4ஆம் இடத்துல ராகு இருந்ததுலேயே கொஞ்சம் கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகிருந்திருப்பீங்க. அப்போ உடம்பு கம்மியாக இருந்திருக்கு, இப்போ போடும்போது தொலைதொலன்னு இருக்கும், எங்கேயாச்சும் போய் போட்டு வந்துடுவோம். சிம்பிளாக அந்தளவுக்கு போக வேண்டாமே. பஸ்ஸில் போனோம்னா டிக்கெட்டு கூட மிஸ் பண்ணிடுவோம், ட்ரெயினில் போனால் டிக்கெட்டு மிஸ் பண்ணிவிடுவோம், ஃபைன் கட்டிட்டு வர்ற மாதிரி இருக்கும். அப்போ வந்து ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்களோ, ஒரு டிக்கெட்டு வாங்குறதாகட்டும், ஒரு கூப்பன் ஆகட்டும், ஆதார், பேன், பேங்க் சம்மந்தமான விஷயங்கள், ஒரு செக் லீஃபு, புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது. புதுசாக இந்த காலகட்டம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதீங்க, அதில் சுத்தமாக காசே நிற்காது. நீங்கள் எவ்வளோ பெரிய பேங்க்கில் எவ்வளோ போட்டாலும் சரி, கண்டிப்பாக அந்த பேங்க்கு மூலமாக உங்களுக்கு பாதிப்பு தான் வரும். முக்கியமாக அந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அவர்களுக்கு பெரிய லாஸ் காத்துட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். ரெண்டாவதாக, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நல்ல ப்ராஃபிட்டை தருது. ஆனால் ஷார்ட் டைமில் நிறைய காசு பணத்தை பார்க்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆசைகளை மறந்துடுறது நல்லது. அந்த மாதிரி ஒரு ஆசை வேண்டாம் அப்படிங்கிறது அடியனுடைய கருத்து. ஏன்னா ஷேரில் அவ்வளோ காசெல்லாம் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் நல்ல ப்ராஃபிட்டை பார்க்கவே முடியாது, ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது சொல்லுது. ஓகே, இப்போது 9ஆம் இடத்துல கேது வந்துட்டார். இது வரைக்கும் 10ஆம் இடத்துல இருந்து தொழிலை பந்தாடிட்டாருன்னு தான் சொல்லணும். எந்த அளவுக்கு தொழிலை சுருக்க முடியுமோ அந்த அளவுக்கு சுருக்கிட்டார். இப்போ 9ஆம் இடத்துக்கு கேது வந்துடுச்சு. 9ஆம் இடத்துல கேது இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, வேலைக்கு போகக்கூடிய நபர்கள் வேலையில் வெளியூர் வெளிமாநில பயணம் ஏதாவது கிடைக்குது, வெளியில் ப்ரொமோஷன் கிடைக்குது, வெளியில் போய் உட்கார வேண்டி இருக்குது, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்க முடியல, அதனால் இங்கே இருக்கலாம்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி தப்பான முடிவு எடுத்துறாதீங்க. வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா வெளியில் போகிறீங்க, அதுதான் சேஃப் அண்ட் செக்யூர்டு. இல்லை இங்கே தான் இருப்பேன் அப்படின்னா மேலதிகாரிகள்கிட்ட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள், சங்கடங்கள், சலிப்புகள், பிரச்சனைகள் வரும். மேலதிகாரிகளுக்கு உங்களுக்கு ஒத்துப்பாகாது, தந்தைக்கும் உங்களுக்குமே நிறைய கருத்து வேறுபாடுகள் வரும். தந்தையே நம்மளை வந்து ஒரு எதிரியை பார்க்குற மாதிரி தான் பார்ப்பாங்க, ஒரு பாம்பை பார்க்குற மாதிரி தான் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்களை சொல்லுது. நிறையா கோவில் குளங்களுக்கு போகணும் அப்படிங்கிற ஆசை மனசுக்குள்ளே வந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனால் அதை போக முடியாமல் தட்டி போகிறது. ஒரு கோயில் குளத்துக்கு கூட போக முடியல, என்னடா வாழ்க்கை அது. தெய்வத்தை போய் பார்க்கணுன்னா கூட அதுக்கும் சம்பாதிக்கணும், அதுக்கும் காசு பணம் வேணும், காசு பணம் இருந்தாலும் சரியான சூழ்நிலை அமைய மாட்டேது அப்படின்ற மாதிரியான ஒரு இயக்கங்களை சொல்லுது. அதே போல் வந்து உங்களுடைய சாஸ்திர சம்பிரதாய விஷயங்களுக்கு எதிர்ப்பாக செயல்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையை அது ஏற்படுத்துது. அதாவது நம்ம இது வரைக்கும் என்ன பின்பற்றிட்டு வந்தோமோ, நம்ம குலத்தார் என்ன பின்பற்றிட்டு வந்தாங்களோ, நம்ம குடும்ப உறுப்பினர்கள் என்ன பின்பற்றிட்டு வந்தாங்களோ அதுக்கு எகென்ஸ்டாக நிற்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது. இவன் இப்படி மாறிட்டான், நாத்திகம் பேசக்கூடிய மனுஷனாக மாறிட்டான் அப்படின்ற மாதிரி நம்ம மேலே ஒரு பேட் ஒப்பீனியன் கிரியேட் ஆகும். அதே நேரத்தில் உங்கள் குடும்பத்தில் வயது முதிர்ந்த நபர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு அந்த இறப்பு சம்மந்தமான விஷயங்கள் நடக்கிறதுக்கும், குடும்ப உறவுகளில் யாராவது ஒருத்தருக்கு கர்மகாரியங்கள் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையும் இது சொல்லுது. 9ஆம் இடத்து ராகு கேது அப்படிங்கிறது. சரிங்களா? இப்போ வயது முதிர்ந்த நபர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள கொஞ்சம் பக்குவமாக பார்த்துக்கிறது நல்லது. அவங்களுடைய சுயஜாதகத்தில் மாரக தசாபுத்திகள் இருந்துன்னா கண்டிப்பாக அந்த காலகட்டம் பாதிப்பை கொடுத்துரும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ வெளியூர் வெளிமாநில பயணங்கள் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்ததுன்னா போய் இருக்கிறது நல்லது, குடும்பத்தை பிரிஞ்சு இருக்கிறது நல்லது அப்படிங்கிறத சொல்லுது. அதே போல் கோயில் குளங்களுக்கு போகணும் அப்படி இப்படின்னு அந்த மாதிரி பயணங்கள் மேற்கொள்கிறது அப்படிங்கிறது முதல்ல உங்களுக்கு சாதகமாக அமையாது. அப்படியே அமைஞ்சாலும் அது பீஸ்ஃபுல்லாக இருக்காது. ஓகே, இந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு நம்பி ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா நீங்கள் அதை ரகசியமாகவே பாதுகாத்துக்குவீங்க. அது மாதிரியான ஒரு நம்பகத்தன்மை உங்கள் மேலே ஏற்படும். நல்ல வாக்கு வன்மை அப்படிங்கிறது வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. தெய்வத்தின் மீது இருந்த நம்பிக்கை முழுசுமாக குறைஞ்சிரும், நாத்திகவாதியாக மாறிடுவோம். சரிங்களா? ரொம்ப ஆடம்பரம் வேண்டாம், கார் வேண்டாம், பைக் வேண்டாம், ரொம்ப ஆடம்பரம் வேண்டாம், சிம்பிளாக இருந்தால் போதும், எளிமையாக வாழ்ந்தால் போதும், 3 நேரம் சாப்பிட்டு நிம்மதியாக நம்மளுடைய காலத்தை கழிச்சா போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். ஆடம்பரம் மற்ற இந்த உலக விஷயங்கள் எதுலேயுமே நாட்டம் வராது. கொஞ்சம் கோபம் மட்டும் முன்னாடியே அடிக்கடி முன்கோபம் அதிகமாக வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது. கணவன் மனைவி உறவில் அந்தளவுக்கு ஒரு பெரிய நாட்டம் இல்லை. அதான் சொல்கிறேனே, எதுவும் வேணால் சிம்பிளாக வாழ்ந்தால் போதும், துறவி போல் வாழ்ந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடுது இல்லையா? ஸோ அப்போது அந்த பிரச்சனைகளை கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஊழல் அப்படிங்கிறது மேக்சிமம் கம்மியாயிடுது அப்படிங்கிறத சொல்லுது. கொஞ்சம் அந்த கோபத்தையும் கர்வத்தையும் குறைச்சிக்கிறது அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு சமீப காலமாக இருந்து வந்த பெரிய பிரச்சனை.
9ஆம் இடத்துல கேது போகும்போதும் கூட அப்போவும் இந்த கோபம், இந்த கர்வம் அதிகமாக தான் இருக்கும். அதை கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கு உண்டான வழிகளை பார்த்துக்கிட்டா நல்லது. ஓகே, இப்போ நிறையா பாசிட்டிவான விஷயங்கள் இருந்தாலும் சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு இல்லையா, அந்த நெகட்டிவை சரி செய்கிறதுக்கு அருகில் இருக்கக்கூடிய சர்ப வழிபாடு செய்துட்டு வர்றதும், முருகனை ஆத்மாத்மா வழிபாடு செய்துட்டு வர்றதும் நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த ராகுகேது பயிற்சியில் இதற்கு முன்னாடி பட்ட கஷ்டங்களுக்கு உண்டான தீர்வுகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. இனிமேலும் இந்த ராகுகேது பயிற்சியினால் உங்களுக்கு நன்மைகள் நல்லபடியாகவே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.